டைம்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. அதாவது எம்எஸ்டி அண்டு வி2டி ஆப்ஷன் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதை வச்சு நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நான் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ஸ், சில லெவல்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பர்டிகுலராக எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ முதல் டைம் வந்து பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெல் பட்டனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம போடக்கூடிய டெய்லி, ஸோ நான் அனலைஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ் வந்து டெய்லி வந்து நான் வந்து வீடியோவாக காலையில் மார்னிங் 6 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆகி அந்த இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அந்த அனலைஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நிஃப்டியில். ஸோ நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, அதே மாதிரி நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் புட் ப்ரீமியம், கால் ப்ரீமியம். ஸோ பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ், பேங்க் நிஃப்டியினுடைய புட் ப்ரீமியம், ஆப்ஷன் ப்ரீமியம். ஓகே. ஸோ இந்த லெவல்ஸை முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இண்டெக்ஸ்க்கான ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி2டி. ஸோ வி அப்படிங்கிறது என்னன்னா நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ வி2டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். வி அப்படிங்கிறது விலையும், டீங்கிறது டைம். ஸோ பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் நிறைய நேரம், அதிக நேரம் அந்த இடத்துல ட்ரேட் ஆகும். அந்த இடத்த வந்து நான் வந்து வி2டி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதை எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரெண்டாவது நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மேலே இண்டெக்ஸ்க்கான வி2டி லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே போச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,221. ஸோ 23,200 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 23,200 அப்படிங்கிற லெவல் வந்து இண்டெக்ஸில் ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ 23,200 அப்படிங்கிற லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 23,200. ஓகே. ஸோ இண்டெக்ஸ்க்கான லெவல் 23,200. ஓகே. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே. ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபர்தராக மேலே இருக்கக்கூடிய அடுத்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,300. ஓகேவா? ஸோ 23,300. அதே மாதிரி 23,477. ஸோ 477. ஸோ 23,450 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே. இல்லை சென்டரில் ஒரு 2 லைன் கொடுத்துருப்பான், ப்ளூ டாட் லைன். இந்த லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டுமே என்னென்னா எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. எம்எஸ்டிங்கிறது முழுக்க ஒரு இன்ட்ராடே பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு கால்குலேஷன் வச்சு தான் இந்த எம்எஸ்டிங்கிறது ஒரு லெவல் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ இந்த லெவலையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எம்எஸ்டியோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்எஸ்டியோட ஹை வந்து நமக்கு வந்து 23 எஸ். ஓகே. ஸோ 23,932. எம்எஸ்டியோட லோ வந்து 23,917. ஓகேவா? ஸோ இது வந்து எம்எஸ்டியோட லெவல் 23,932, 23,917. ஸோ இது வந்து எம்எஸ்டியோட லெவல். ஓகே. கீழே இந்த ஒரு லைன் இருக்கும், இந்த ரெட் கலர் லைனு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லெவல் என்ன அப்படின்னா 22,800. ஸோ 22,800 அப்படிங்கிற ப்ரைஸும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் நமக்கு. ஓகே. ஸோ 22,800 அப்படிங்கிற ப்ரைஸும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இது வந்து இண்டெக்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? அதேமாதிரி கீழே மார்க்கெட், அதாவது பேட்டர்ன்லாம் என்ன அப்படின்னா இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த பேட்டர்ன் என்ன எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 2 டேஸாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஸோ இந்த பேட்டர்ன்லேயே நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியோட இண்டெக்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த பேட்டர்ன் தாண்டி மார்க்கெட் வந்து இந்த V2T ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கும்போது இந்த லெவல்லாம் வந்து ஒரு ரிவர்சல் சப்போர்ட்கான பாயிண்டா இருக்கும். ஸோ 22,587 ஓகேவா? ஸோ இந்த லெவலும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து ஆப்ஷனுக்கான லெவல் பார்த்துடலாம். ஆப்ஷனுடைய பிரைஸ் வந்து 22,900. ஓகே. ஸோ 22,900 கால். ஓகே. ஸோ ஆப்ஷனுடைய ப்ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஆப்ஷன் வந்து 22,900 கால். காலோட லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ காலுடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து ரூ. 315. ஸோ ரூ. 300 அப்படிங்கிறது அதோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கும் அப்புறம் வந்து இந்த லெவலுக்கு மேலே போகுதுங்க பட்சம் 427 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே. இது வந்து ஒரு இதுவும் ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். இதோட ப்ரைஸ் ஏன்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த 22,900 அப்படிங்கிற கால் பிரீமியம் இருக்கு இல்லையா? ஸோ கால் பிரீமியத்தினுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இது கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கனால. ஓகே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்டி லெவல் மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ 22 இல்லை மன்னிக்கணும். ஸோ 240. ஸோ ரூ. 240 அப்படிங்கிறது ஒரு எம்எஸ்டி ஜோன் உடைய ஹை லெவல். ஸோ அதே மாதிரி ரூ. 213 அப்படிங்கிறதும் ஒரு லெவல். ஸோ இந்த 2 லெவலுமே இந்த லெவலுக்குள்ளே இருக்குது. இந்த V2T ஆப்ஷனுக்குள்ள அந்த ரூ. 213 அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஜோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜோன் முழுக்கவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த இதுக்கு கால் பிரீமியத்துக்கு. ஓகே. அதேமாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்னா இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இந்த லெவல் நமக்கு வந்து ரொம்ப உபயோகப்படும். ஸோ இதுவும் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 ரூ. 150 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரூ. 150 அதாவது 22,900 அப்படிங்கிற கால் பிரீமியத்தினுடைய சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா அது ரூ. 150 அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருங்க போது அந்த ரூ. 114 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நம்ம ஃபர்தராக ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ புட் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ புட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். புட் ஆப்ஷன் ஓகே. ஸோ 22,900 புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ். ஓகே. ஸோ மேலே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த புட் ஆப்ஷனுக்கு. அது லெவல் வந்து ரூ. 224. ஸோ அதுக்கும் மேலே மார்க்கெட் மேலே போகும்போது இந்த பேட்டர்னில் தான் மார்க்கெட் வந்து அதாவது என்னென்னா இண்டெக்ஸும் கால் பிரீமியமும் எப்படி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் கீழே இருக்க சப்போர்ட்டு. ஸோ இந்த பேட்டர்னில் இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரூ. 222 ஸோ 224 இதை தாண்டி மேலே போகும்போது மேலே இருக்கக்கூடிய 297 ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த புட் ஆப்ஷனுக்கு. அதே மாதிரி எம்எஸ்டி லெவல். ஸோ எம்எஸ்டி லெவலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எம்எஸ்டி லெவலுடைய லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே நிமிஷம். ஸோ எம்எஸ்டி லெவலோட லோ வந்து 143. ஸோ மேலே இருக்கக்கூடிய எம்எஸ்டி லெவலுடைய ஹை வந்து நமக்கு வந்து 153. ஓகே. இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 143 ஸோ 153. ஓகே. ஸோ இந்த 2 லெவலுமே ரொம்ப முக்கியம். இது எம்எஸ்டி லெவல். ஓகேவா? அடுத்து வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும்போது இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்கா இந்த லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட லெவல் வந்து ரூ. 105. ஓகே. ஸோ இந்த லெவல் ரூ. 105. இன்கேஸ் மார்க்கெட் அதையும் தாண்டி கீழே வரும்போது ரூ. 67 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து நிஃப்டியில். ஸோ அதுமாதிரி பேங்க் நிஃப்டி அப்படின்னு போனோம்னா பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் நான் லோட் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து
ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த இது வந்து நீங்கள் உங்களுடைய லெவல் வந்து நீங்கள் வந்து இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதில இண்டெக்ஸோட அதாவது பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸோட சார்ட் நான் வந்து மேல லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் பேட்டர்ன்ல கடந்த ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து இந்த பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகுது. ஓகே. இந்த பேட்டர்ன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பேட்டர்ன் மார்க் பண்றது இந்த இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேல நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போச்சு அப்படிங்கிற பட்சத்தில, மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 49,500. ஸோ 49,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். 49 ஆமா. ஸோ ஆமா 49,350லேருந்து 49,500. ஸோ இந்த லெவல் வந்து 49,500ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 49,500 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். மேல மார்க்கெட் போகும்போது. அதனால இது வந்து V2T ஆப்ஷன் லெவல். அதுக்கு தாண்டி மார்க்கெட் மேல போகும்போது 49,556, 49,700. ஸோ 49,700 அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வீக்லியில் உள்ள ஒரு லெவல். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லெவல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரிவர்சலான ஒரு இடங்களா இருக்கும் அப்படிங்கிறனால இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டியினுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து 48 800. ஸோ 48,800ன்னு வச்சுக்கலாம். ஸோ 48,800 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா இருக்கும். ஸோ 49,500 ஸோ 48,800 ஓகே. ஸோ ஒரு எவ்வளோ பாயிண்ட் இருக்கு இதுக்கு அதுக்கும் பார்த்துருவோம். ஸோ ஓகே. ஒரு 650 பாயிண்ட் 700 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? சப்போர்ட்டுக்கும், ரெசிஸ்டன்ஸுக்கும் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 700 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்கும். ஸோ இந்த இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை உடைக்கும்போது நான் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து 48 ஸோ 48,200 ஸோ 48,300 வச்சுக்கோங்க. ஸோ 48,300 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கும். ஓகே. ஸோ இது இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸோட க்ளோசிங் பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து அதாவது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் வந்து 49,99 நினைக்கிறேன். ஸோ நான் 49,000 அப்படிங்கிற கால் அட் புட் பிரீமியம், கால் பிரீமியம் இது 2மே நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ எப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ட்ரேட் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது, நம்ம வந்து ஆப்ஷன்ல நான் வந்து பையிங் பை சைடில் தான் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸோ அது சார்ட் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமாம். சரி ஓகே. நான் இதில் எடுத்துருவோம். பிப்ரவரி ஸோ 49,000 கால். ஸோ கால் ஆப்ஷன் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ காலுடைய லெவல் அதாவது காலுடைய மேலே இருக்கக்கூடிய V2T லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 973. ஸோ 950ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 973. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் இந்த V2T மெயினான V2T சப்போர்ட் லெவல் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 650. ஸோ 650 ஒரு மேலே இருக்கக்கூடிய லெவல் வந்து 950ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 650, 900 300 பாயிண்ட் வந்து அதாவது பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுடைய லெவல்ஸ். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்டரில் இருக்கக்கூடியது எம்எஸ்டி லெவல். ஸோ எம்எஸ்டியோட லெவல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 826லேருந்து 827. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் தான் அதில் வித்தியாசப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 826 எஸ் 826 எஸ் 826 சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 826, 850 ஓகேவா? ஸோ இதில் ஒரு 25 பாயிண்ட் வந்து அந்த எம்எஸ்டியோட லெவல் இருக்குது. இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே சப்போர்ட் அதாவது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீழே அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ஃபைனல் சப்போர்ட் வந்து 317 ரூபா அப்படிங்கிறது வந்து 357 ரூபா அப்படிங்கிறது இந்த இந்த பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் அதாவது 49,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய லெவல்ஸ். ஓகே. இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனுடைய லெவல் பார்த்துருவோம் நம்ம வந்து. ஸோ 49 புட் ஆப்ஷன்.
புட் ஆப்ஷன் 49,000 ரெண்டுமே வந்து நான் இதான் எடுத்துருக்கிறேன். ஓகே, 49,000 புட் ஆப்ஷனுடைய லெவல் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் பேட்டர்னில் தான் ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து இந்த மாதிரி ட்ரேடு அப்ஸ் அண்ட் டவுன், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவே நமக்கு வந்து இது ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த லெவல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 670. ஸோ 670ங்கிறது 49,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நிற்கிறது எம்எஸ்டி ஜோனில் தான் கரெக்டாக க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ எம்எஸ்டி ஜோனோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 479லேருந்து 504. ஸோ 479லேருந்து 504. ஓகேவா. ஸோ 479, ஸோ 479, 504. ஓகே, 504 அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கக்கூடிய ஹை லெவல், கீழே இருக்கக்கூடிய 474. ஓகே. ஸோ இது எம்எஸ்டியோட ஜோன். கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து ஒரு இந்த சப்போர்ட் லெவல், ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 441 இந்த புட் ஆப்ஷனுக்கு. ஸோ புட் ஆப்ஷனுக்கு வந்து 441 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இதை உடைக்கும் பட்சத்தில் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இங்கே இருக்கக்கூடியது வந்து இந்த V2T கீழே இருக்கக்கூடியது V2T ஆப்ஷன் லெவல். அதோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 403 ரூபா. ஸோ 400 ரூபா அப்படிங்கிறதே நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 400 ரூபா அப்படிங்கிற லெவல் வச்சுக்கலாம். ஸோ 400 ரூபாங்கிறது V2Tயோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே. அடுத்து இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய லெவலும் ஒரு சப்போர்ட் லெவல் 299 ரூபா. ஸோ 299 ஒரு சப்போர்ட் லெவல் இந்த ஆப்ஷனுக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த லெவல்லாம் மார்க் பண்ணி வைங்க. நான் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஓகேவா. இண்டெக்ஸ் எல்லாமே ஓகே. ஸோ இப்போ நான் பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ வந்து நமக்கு வந்து எம்எஸ்டி லெவலுக்கு கீழே எனக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஒரு கேண்டில் வந்து இது கீழே நமக்கு வந்து ஓப்பன் ஆகி இங்கே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டவுன் ஆகும்போது இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டான லெவலாக இருக்கும் இல்லையா. ஸோ இது நான் கால் பிரீமியத்தோட லெவல் எடுத்துருக்கிறேன், பண்ணிக்கணும். ஸோ இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன் நான் வந்து எல்லாம் ஒன்று தான். ஸோ இருந்தாலும் உங்களை இண்டெக்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது எம்எஸ்டியோட ஹை, இது லோ. ஸோ எம்எஸ்டி லெவலுக்கு கீழே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு கேண்டில் இதிலே க்ளோசிங் கொடுத்துட்டு அப்படின்னா அப்போ கீழே இருக்கக்கூடிய ஃபர்தராக மார்க்கெட்டை வந்து ஒரு டவுன் அப்படிங்கிற நான் எம்எஸ்டி லெவலுக்கு கீழே இருக்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேண்டில் நமக்கு வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவை தொடலை, ஒரு 5 மினிட் கேண்டில் இந்த சப்போர்ட் ஏரியாவை வந்து டச் பண்ணலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏதாவது ஒரு இடத்துல க்ளோசிங் ஒரு கேண்டில் கொடுத்துட்டுனா அடுத்து வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபர்தராக இங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்த ஒரு என்ட்ரி நான் வந்து புட் ஆப்ஷனில் ஒரு பை பண்ணுவேன். ஓகேவா. புட் ஆப்ஷனில் பை பண்ணுவேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. புட் ஆப்ஷனில் பை பண்ணுவேன். இன்கேஸ் ஒரு 5 மினிட் கேண்டில் இந்த இடத்த வந்து டச் பண்ணிட்டு அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணும். ஓகேவா. ஸோ இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் என்ட்ரி கிடச்சா நான் புட் ஆப்ஷனாக பை பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் வந்து எம்எஸ்டிக்கு கீழே இருக்கும்போது நான் காலை ஃபோக்கஸ் பண்ணுறது விரும்ப மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எம்எஸ்டிக்கு கீழே இருக்கும்போது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு புட்டை பை பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து நான் வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ புட்டோட லெவலில் வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கால் வந்து இப்போ வந்து புட் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ புட்டு வந்து எம்எஸ்டிக்கு மேலே வந்துடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் கீழே வந்துட்டுனா ஸோ கால் வந்து கீழே வரும்போது இண்டெக்ஸோ காலோ கீழே வரும்போது புட்டு என்ன செய்யணும், மேலே போயிடும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நான் பார்த்தோம் இல்லையா. 600 ஒரு நிமிஷம் இந்த லெவல் நான் பார்த்துருவோம். ஸோ 650ன்னு வச்சுக்கோ, 670 இருக்குது, 650 அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
அப்போ கால் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து நம்ம காலும் சரி, இண்டெக்ஸும் சரி இங்க வந்து சப்போர்ட்ட டச் பண்ணும். இது போய் ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணும். அப்ப திருப்பி வந்து கால் என்ன பண்ணும்? இங்க இருக்கிற சப்போர்ட்ல இருந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும். ஓகேவா? அப்ப புட் ஆப்ஷன் கீழ நம்ம ஓப்பன் பிரைஸ் கீழ இங்க வரும். அப்ப இங்க இருந்து புட் கால் வந்து நமக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சு ரிவர்சல் ஆகுது. புட் வந்து இங்க இருந்து நமக்கு ஒரு என்ட்ரி குடுக்கு அப்படின்னா, புட்ட பை பண்ணுவேன். இதுதான் நான் எடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு இந்த லெவல்லாம் வச்சு மார்க் பண்ணிட்டு நான் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேட். ஓகே. ஸோ இந்த லெவல் வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ நான் வந்து நான் இது இந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்துறேன். இத வந்து நான் வந்து ஒரு வீடியோவா டெய்லி வந்து ஆ நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஒரு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கனால, அதுல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அதில ஷேர் பண்றேன். நான் வந்து ஒரு ஒரு ஆத்தரைஸ்டு ரிஜிஸ்டர்ட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நான் இதில ஷேர் பண்றேன். நீங்க என்ன மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆ எனக்கு வந்து இதுல இருந்து நீங்க வந்து இந்த லெவல் மார்க் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து எப்படி ஃபர்தரா ட்ரேட் எடுக்குறீங்களோ, அதோட கம்பைன் பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் வச்சு. ஏன்னா, இது வந்து ஆப்ஷன் மார்க்கெட்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்க்கான மார்க்கெட். நம்மளோட முதலீடும் சரி, எல்லாமே வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ அதனால வந்து எப்போ வந்து நான் வந்து ட்ரேட் எடுத்தாலும், ஆ எல்லா வீடியோக்களிலும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பாதுகாப்பா நம்ம வந்து இந்த மாரிலாம் வந்து ஃபில்டர் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் 10 பாயிண்ட்லேருந்து 20 பாயிண்ட். பேங்க் நிஃப்டிங்கும்போது நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்றதில்ல. ஸோ இருக்கிறதுன்னு சொல்றேன். ஸோ பேங்க் நிஃப்டினா ஒரு 30 பாயிண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா 30 பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸிலி நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷத்துல மார்க்கெட் விட்டு நம்ம எக்ஸிட் ஆயிரலாம். நமக்கான ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஸோ இது என்னுடைய அனுபவம். நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கண்ணே. அதுக்கு தகுந்த ரிப்ளைஸ்